ஹாய் ஹலோ வணக்கம், நான் விஜய் பிரபா. ஸோ நீங்கள் பார்க்க போகிற ப்ராங்க் வந்து ஒரு மாதிரியான ஒரு ப்ராங்க் தான். என்ன அப்படின்னா, ஒய்ஃப் வந்து சசி வந்து ஹாஸ்பிட்டல் செக்அப் வந்திருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டலு. ஸோ அப்படியே ஆஃபீஸ்க்கும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஜெகதீஷ் இந்த பொண்ணுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தம்பியை வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணியை வந்து லைட்டாக ப்ராங்க் பண்ணி விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வச்சுல ப்ராங்க் பண்ணி எனக்கு பயங்கரமாக ஒரு பயமுறுத்தலாம் அப்படின்ட்டு தான் அவங்க ஆஃபீஸில் வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அந்த கைலாங்கடை, இந்த பக்கத்தில் கைலாங்கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து பாட்டெல்லாம் பொறிக்க எடுத்துகிட்டு வந்துருக்கோம், மீன் வாங்கிட்டு வந்துருக்கோம். அது தண்ணியெல்லாம் ஊற்றி அப்படியே பீர் மாதிரி செட் பண்ணி வரும்போது ஃபுல் போதையில் இருக்கிற மாதிரி ஒரு டேட்டா பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வச்சு சீக்கிரம் வந்துடுவாங்க. அவங்க ப்ராங்க்கில் போகலாம். ஜெகதீஷ் வந்துரு. என்னடா அது என்ன மாட்டுரு? பாதி இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது எனக்கு. எனக்கு கொஞ்சம் அளவு குளிச்சுட்டு அப்புறம் இன்னொரு வீடு வர சொல்லிடுறீங்கன்னா இன்னொரு வீடு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடு 1/2 நீங்கள் ஒரு வீடை வந்து ஷேர் பண்ணிங்க. நான் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பெட்டில் வந்து அதை பார்த்துருக்கேன். அப்புறம் சாயந்தரம் போகும்போது எனக்கு எழுதி போட்டுருக்கேன். சரியா? உங்கள் அக்கா வந்து நான் ஏன் போய் ஏந்திருக்கேம்மா? அவன் நடக்குதான், நாய் நடக்குது. கொண்டாடி நானும் கொண்டாடி நடந்துருதான். உட்கார உட்காரு உட்காரா. ஏதா அவன் என்ன எதுக்கு அவன் ஏன் உட்காருங்க உட்காருண்ணா. அவன் யார் வர சொன்ன ஆஃபீஸ்க்கு? எதுக்கு தட்டி விடுற? பாட்டில தட்டி விடுற? கேட்டுக்கிட்டே இருக்கேன், குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் நடக்குது. அப்ப தினமும் இல்ல யார உள்ள விடுவீங்களா? யார் விடணும்? இல்ல யார் வந்து பிரச்சனை பண்ணிருக்க? யார் விடணும்னு கேட்டேன். யார் விடணும்? இதான் ஆபீஸ் இருக்கு வச்சிருக்கீங்க. ஆபீஸ் ஆமா, வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணிட்டு நீ வந்தியா பாத்தியா போனியா? ஒன்னும் பார்க்கலாம் தட்டி விடுற. என்ன வயசாகுது அவனையும் கெடுத்துட்டு இருக்கீங்க தேவையில்லாம. யாரு உங்களை நம்பிதானே அவனை? ஆமா, கெடுக்கிறதுக்கு வாயில வரல வச்சுருங்க. கெடுக்கிறதுக்கு தப்புன்னு உனக்கு தெரியாதா தம்பி? நீ சொல்ல மாட்டியா? தெரியுமா? என்ன அதை தெரிஞ்சுக்க நாயா இருக்கேன். ஓ, அந்த அளவுக்கு ஐயாவை நிற்க முடியாத அளவுக்கு போதையோ? என்ன போதையா? என்ன போதையான்னு கேட்டேன். குடிக்கிற பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு? எதுவும் சொல்லாம ஆபீஸ்க்குள்ள வர நான் வரதான் இப்ப போயிடுச்சு. வரலன்னா சேரோட எனக்கு லட்சணம் தெரியாம போயிருக்குமே. போனால் போகட்டும் போடா. இன்னொரு 180 ரூபா கொடுத்தா அடுத்த பீர் தானடா. போகட்டும் போடாவா? குடிக்கிற பழக்கம் எங்கன்னு வந்துச்சுன்னு கேட்டேன். என்ன குடிக்கிற பழக்கம்? மேல வந்துச்சு குடிக்கிற பழக்கம். வாயெல்லாம் குடிச்சு சர்வங்க குடிச்சதா கிஷாவா இருக்குது. ஒரு ஒர்க் சார் அம்மா கிட்ட இருக்குது தம்பி. என்ன பழக்கம்? எத்தனை பீர் இதெல்லாம்? புதுசு வந்து கட்டமையில நிறைய பீர் போட்டு வச்சிருக்காங்க. அதான் சொன்ன நீ நடக்குது, நாய் நடக்குது. என்ன நாட்டம் பாருங்க. தம்பி ஸ்டெடிமா. இப்ப அம்மாக்கு போன் பண்றேன். ஸ்டெடியா இருப்பீங்க. எதுக்கு அம்மா போன் பண்ற? பண்ணாம கேட்டுறதுல அவனையும் வர சேர்த்து கேட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்களா? சொல்லாம வரதா தெரிஞ்சு போச்சு. சொல்லிட்டு வந்து நான் கொலையக சாக்லேட் போட்டுருப்பேன்ல. என்ன சாக்லேட்? இந்த அளவுக்கு பிளான் பண்ணுமா? இந்த போட்டு டெய்லி வந்து தினமும் குடிச்சிட்டு தான் இருக்கீங்க. லைட்டா புரியுது ஐயாவோட உடம்பு ஏன் இப்படி இருக்குன்ட்டு. உடம்பு ஏறலையே. வீட்டுக்கு 6:30 மணிக்கெல்லாம் நீங்களே க்ளோஸ் ஆயிடுவீங்க. இப்படியே விட்டு போனா கிளம்புங்க. உட்காந்துக்கிறேன். நீ ஒர்க்கு ஃபர்ஸ்ட். சூப்பர் ஒர்க்குப்பா. பாத்துங்க. ஆமா ரொம்ப போய் ஆயிட்டேன். நீங்க அப்படி ரொம்ப தெளிவா இருக்கீங்கல்ல.
அங்க பாட்டில் இருக்கு, காலையில சுத்திக்க போறேன். அங்கே மருந்து பாட்டில் இருக்கு, கட்டப்பையில் 2 பாட்டில் இருக்கு, அங்கே போனிப்பையில் 2 பாட்டில் சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு பாட்டில் 2 ரூபா தராங்க காலங்களில், மொத்தமாக போட்டு அதில் ஒரு பீர் வாங்கிடுவோம். ஏன் வர மாட்டாரு? கை பிடிச்சிருக்குதா? கிளம்புங்க, வீட்டுக்கு போகலாம். அதெல்லாம் வர முடியாது. வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், ஏஞ்சுங்க. வீட்டுக்கு போனால் நீ அடிப்பேன். நான் அடிக்க மாட்டேன், நீங்க இருந்தாலும் இப்போ தேவையில்லாம் சண்டை வரும். நீங்க வாங்க போகலாம். வேலை சண்டை வருதா? இந்த பக்கம் வருதா அந்த பக்கம் வருதா? பூமியை பவுல்னு வருதா சண்டை? நீங்களே கரெக்டாக பேசுறீங்களா இல்ல சும்மா பேசுறீங்கன்னு இருப்பா. இல்லை நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியா? வீட்டுக்கு போகணுமா? நான் ஏன் கூட்டு வந்தேன்? கொஞ்சம் முன்னாடி விட்டு வந்தா கட்டி வீட்டுக்கு கொடுத்துரு வேலைக்கும் சாப்பிட்டு மாட்டேன். காலையில பாட்டில் வீட்டுக்கு கொடுத்து போட்டு ஏன் முதல்ல இல்லை என்ன என்ன என்னன்னு கேட்டு குடிச்சிட்டு பேசுற பேச்சாது குடிச்சுன்னா வழிவல் மாதிரி பாட்டி பட்ட முள்ள என் வழி தெரியலையே நீயா இப்ப போறியா பாட்டு பண்ண அவன் கூட பிடிக்கல கடி நல்ல கடி டேய் கடிக்காரா என்ன நாயை விட்டு கடி விடுறியா? இரு கம்ப்யூட்டர் உடைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. கிளம்புங்க வாங்க போலாம். ஏய் வாடா. நாயை விட்டு கடி விடுற? நல்லது இல்ல ஆபீஸே அசிங்கமாயிடும். ஆபீஸே அதிகம் பண்ணிட்டியா? பாட்டில் உடைச்சு தரங்க வச்சு போடுங்க. அதிகமாகா என்ன என்ன மூக்கில் பஞ்சு என்ன படிங்களா வரலையா? எங்க யாரை கேட்டு ஆபீஸ் வந்து அப்ப யாரை கேட்டு நீ தெரியுது இது பண்றதா தப்புன்னு சொல்லிட்டு நாளைக்கு தரலன்ற கோவம் கலைக்கிறான் தெரியுது. டேய் டேய் சரிடா நல்லா என்னடா வரேன் டீசெண்டா சொல்றேன். வீக்லி என்ஜாய் பண்றது நீ என்ஜாய் பண்ண டைம்ல நீ வேணா பாரு பசங்க ரொம்ப ஏமாந்து போறாங்கல. இது பசங்களா பசங்க பண்ற வேலையா? என்ன பசங்க பண்ற வேலையான்னு கேட்டேன். வீக்லி தான் நான் என்ஜாய் பண்ணுவோம். இது வேற கடி வரமா நாய் விட்டு கடிக்க விடுறேன். தம்பியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். தப்பெல்லாம் தப்பே இல்லை, தப்பெல்லாம் தப்பே இல்லை, தப்பை நீ தப்பால் செய்தால் தப்பு இல்லை, தப்பு இல்லை. என்ன அடிக்கிற? என்ன நாயை விட்டு கடிக்க விடுற? முடிய போச்சு அடிக்க. அவனை புடி திருப்பி இது வந்து குடிப்பீங்கல்ல? வீட்டுக்கு வாங்க போலாம். குடிக்கிறது தப்பு இல்லைங்க. எல்லாம் குடிச்சிருக்க மாட்டேங்க. குடிக்க கூடாது. அதே 2 பாட்டில் தான் 2 பாட்டிலே உங்க உடம்புக்கு இப்படி ஆயிடுது. அவன் உடம்பு கொஞ்சம் ஸ்டைல் வாரி அப்படிதான் என்ன பிரச்சனை? ஒரு நாள் நீ ஒரு பாட்டில் உடைச்சிட்ட 180 rupees ஃபைன் கட்டிட்டு போயிட்டு வரேன். நீ அத்துமீறி ஆஃபீஸ் போனது முதல் தவறு. ஆமா அத்துமீறி வந்து பாட்டில் வர உடைச்சு 180 rupees யாரு கொடுப்பான்? உங்க டாட்டா கொடுப்பாரா? மேல வந்து எந்த பஸ்ல போனா? வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்ன அவன் கூட்டு வருவான், அவன் நான் கூட்டு வருவேன். எங்க 2 பேரும் அவன் கூட்டு வருவான். நான் 3 பேரும் இந்த 2 பேருமே ஒருத்தவங்க கூட்டிட்டு வரணும். இல்ல வேற உங்களை வேற ஒருத்தவங்க நடந்து போலாம். பைக் வேண்டாம். என்ன பண்றோம் வீட்டுக்கு போல அப்படிதான் குடிப்பேன்னா அப்படிதான் குடிப்பேன்னா அப்புறம் எதுக்கு மேரேஜ் பண்ணீங்க? அப்படிதான் நீ எதுக்கு ஆபீஸ்க்குள்ள கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்படி எல்லாம் குடிச்சிட்டு பேசுவீங்களோ? மேலே குடிப்பேன் பாருங்க. கரண்ட் சரியில்லை, சைடு மிஸ் ஆகி போச்சு. லோக்கல் ஆபீஸே உங்களுக்கு தனியா வச்சு அதான் சொல்றேன். 6 மணிக்கு ஆபீஸ் க்ளோஸ் வந்து பாத்துட்டு போயிட்டு என்ன சிரிச்சுட்டேன். வாங்க போலாம். சிரிச்சுட்டாங்களாப்பா எல்லாம் சரிங்கப்பா. சரிடா ஆபீஸ் மாதிரி இருக்கு. ஒர்க் பண்ண ரிலே பண்ண விட மாட்டேன். நீ யாரை கேட்டு உள்ள வர திறந்து வீட்டுல நுழைஞ்சு வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நுழைஞ்சு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பேசுறீங்க. கிளம்புங்க போலாம். என்ன கிளம்புங்க போலாம்? நீ ஒரு ஆள் கூப்பிட்டு நீ ஒரு ஆள் கூப்பிட்டு வரியா? வா குடிக்காரங்க பேசவே கூடாது. அவன் உங்களை கெடுத்தானா இல்லை நீங்க அவனை கெடுக்குறீங்களான்னு தெரியாது.
வரீங்களா வரலையா இப்படி நானே வருவேன் 8 மணிக்கு வருவேன். அது வரையும் என்ன பண்ண போறீங்க? அது வரைக்கும் 1 மணி இல்லை ஓரமா இல்லை நான் கூட்டுறேன். அதான் சொல்றேன், நான் அவனை கூட்டுருவான், அவன் என்ன கூட்டுருவான், எங்க 2 பேரும் அவன் கூட்டுருவான், திருப்பி இவனை நான் கூட்டுருவான், இவன் என்ன கூட்டுருவான், என்ன அவன் கூட்டுருவான், அவன் நீ கூட்டுருவான், நீ கூட்டு என்ன அவன் கூட்டுருவான், அவனை கூட்டுருவான், இப்படியே மாறி மாறி கூப்பிட்டு போயிட்டு இருப்பான் வீட்டுக்கு. இப்போ நேற்று நீ என்ன கூப்பிட்டு போறேன், நாளைக்கு இவன் என்ன கூப்பிட்டு போவான், மறுபடியும் நான் கூப்பிட்டு போவேன். வரும் ஆனா வராது. இல்லை வராதுன்னு வாப்பாங்க. வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்தது என்ன மன்னிப்பு கேளு. யாரு தள்ளு விட்ட சேரல காலில் உள்ள காலில் உள்ள கால் என்ன காலில் விட்டேன் காலில் உண்டல அப்படின்னு வீட்டில் வாங்கிக்கலாம். வீட்டில் வாங்கிட்டு அதை முன்னாடி சொன்னா வந்திருப்பேன்ல எல்லாம் வீட்டில் வீடு வாங்கிடுறாங்கப்பா வாங்கி தர முடியாது. இப்ப யாரும் போதெல்லாம் இருந்து சாயங்காலமா போங்க, மதியானத்துக்கு மேல வரலாம் அப்படிங்கிற வரலாம். இன்னும் ரொம்ப போடுறேன் சாப்பிட்டு வரலாம் வாங்க. சாப்பிட்டு தான் கொஞ்சம் நானே வந்துடுவேன். முன்னவனை ஒட்டி விட்டு பார்க்குறேன் அப்படியே அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணுதான் வாங்க. எவ்வளோ பாட்டில் ஏறு ஏறு ஆஃபீஸுக்கு வந்து கூட இல்லை ஏன் பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா இருந்ததுங்கன்னா பிரச்சனையே பண்ணியிருக்க மாட்டேன். அந்த கோயில் மூலையில் ஒரு கோயில் இருக்கு, அர்ச்சனை பண்ணுறியா? சரி பிரச்சனை பிரச்சனை வீட்டுக்கு போலாம். யாரு இல்லைங்க ஏறு 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 இருப்பா இப்போ உண்மையாவே பிடிச்சிட்டு வந்து எனக்கு கடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பெட்டு ஏன்னா அப்நார்மலா பண்றாரு சண்டை போடுற என்னைய வந்து கடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ சும்மா ஒரு பண்ணுக்காக நீங்க வேற அம்மா ஃபோன் பண்ணணும்னு சொன்னேன் பயந்துட்டேன். சும்மா சும்மா அண்ணன் உண்மையாக பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ஆமா இந்த குடியா எல்லாரும் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ.